நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். மீகா 7வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மீகா 7வது அதிகாரம் 15வது வசனம். Unto him marvelous things. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வார்த்தை மூலமாக தேவன் ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தர் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வார்த்தை மூலமாக கர்த்தாவே நீங்க பேசுங்கப்பா ஆண்டவர், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல பார்க்கிறோம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாசிக்க கேட்டோம். இந்த வார்த்தை நமக்கு சபை கொடுத்த தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தையில தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். எத்தனோ அதிசயங்களை நாம் கண்டோம், எத்தனோ அற்புதங்களையும் கர்த்தர் நம் ஜீவியத்துல செய்வதை நாம் சாட்சியாக நாம் கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று அவர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்து என்பது என்ன? அடிமைத்தனத்தின் வீடு என்று நாம் பார்க்கிறோம். அடிமைத்தனத்தில் கிடந்த நம்மளை கர்த்தர் கொண்டு வந்து அவர் வனாந்தரத்திலும் சரி அவர் நடத்தி வந்த ஒவ்வொரு பாதையிலும் அதிசயங்களை காண செய்தார். அதுபோலவே கர்த்தர் இந்த நாட்களில் தேவனம் கொடுக்கப்பட்ட சபைக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை நிறைவேற்ற நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம நடத்தி வந்த வழிகளை நோக்கி பார்க்க வேண்டும். அதனால தான் உங்களுக்கு சாட்சி சொல்ல சொன்னேன். இந்த வருஷம் ஒவ்வொரு மாதமும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார். அதுதான் நடத்தி வந்த வழி. எவ்வளோ அதிசயமா நடத்தி வந்த வழிகளை நீ திரும்பி பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, செங்கடலை பிளந்து அவர் நடக்க செய்தார். எவ்வளவு பெரிய அதிசயம். இந்த அதிசயத்தை கொஞ்ச நாள்ல மறந்துட்டாங்க. நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. தேவன் நம்மளை அதிசயமாய் நம்ம நடத்தி வந்த வழியை நாம் திரும்பி பார்க்கும் போது அது எப்படி நாம் கடந்து வந்தோம் ஒரு அதிசயமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களும் கூட உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னார். அதை கர்த்தர் நிறைவேற்றி நம் ஜீவியத்தில் அநேகருடைய ஜீவியத்திலும் கர்த்தர் நிறைவேற்றினார். நம்முடைய ஒவ்வொரு ஜீவியத்திலும் எவ்வளவோ அதிசயங்களை அவர் செய்திருக்கிறார். அவருடைய நாமம் அதிசயம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமமே அதிசயம். அவரை நோக்கி கூப்பிடுகிற, அவரை தேடுகிற, உண்மையாக தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் அதிசயங்களை செய்கிறார். அதிசயமான நாமம் அவர் அதிசயத்தை செய்கிற தேவன். அவர் உண்மை உள்ளவர். அவருடைய நாமம் அதிசயம் என்று நாம் வாசிக்கிறோம். நியாயபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 18வது வசனத்துல அப்படியாக பார்க்கிறோம். அவருடைய நாமம் அதிசயம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் அதிசயம் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவனுடைய நாமமே அதிசயம். அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அதிசயங்களை காண செய்கிறார். நம்ம அதிசயமா நடத்தி செல்லுகிறார். அவர் நாமம் அதிசயம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னார். யார் நம்மளை கைவிட்டாலும் சரி, நம்மளை வேதனைப்படுகிற வார்த்தைகளை பேசி நம்ம துன்பப்படுத்தினாலும் சரி, ஆனா ஒருவர் நம் மத்தியில் இருக்கிறார். உன்னை அதிசயங்களை காண செய்வேன். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா வழி நடத்துவார். அவர் அதிசயமாய் நம்ம நடத்தி வந்த வழிகளை இந்த வேளையில் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ
கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்றவர் விட்டார். ஆமென் ஆமென் என்று வாக்களித்தார் தேவன். ஆமென் 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 விட்டார். ஹல்லேலூயா. உன்னை அதிசயங்களை காண செய்யவே இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்கு சொன்னதை நிறைவேற்றார் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். என் ஜனமே, உனக்கு எத்தனோ இடைஞ்சல்களும் தடைகளும் இருக்கலாம். அநேகர் உன்னை வெறுக்கலாம். தாய் தகப்பன் உன்னை கைவிட்டாலும், உன் நண்பர்கள் உன்னை கைவிட்டாலும், நம்முடைய தேவன் கைவிடாத தேவனாய் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னை அவருடைய உள்ளங்கைகளிலே அவர் உன்னை வரைந்திருக்கிறார். உன்னை அதிசயங்களை அற்புதங்களையும் காண செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உனக்கு வழி திறக்காம இருக்கலாம், ஒரு சிலருக்கு அதிசயங்கள் நடக்காம இருக்கலாம். கடைசி நிமிஷத்துல உன் அதிசயங்களை காண செய்வார். ஒருபோதும் ஒருவரையும் அவர் தள்ளுவதில்லை. யாவரையும் கர்த்தர் நேசிக்கிறார். யாவர் மேலும் அவர் அன்பாய் இருக்கிறார். ஆகவே எல்லாம் உனக்கு இருக்கிற தடைகளை நீக்கி போட என் தேவன் வல்லமையுள்ளவர். அவர் உண்மையுள்ள தேவன். தடைகளை நீக்கி உனக்குள் ஒரு மனமகிழ்ச்சியை தர என் தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சலெல்லாம் என்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சலெல்லாம் என்றே மறைந்திடுமே. ஹல்லேலூயா. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. அவர் எவ்வளவு பெரிய தேவன். காற்றையும் அந்த பாருங்க அதட்டினார், அது அமைதல் ஆயிருச்சு. எப்படிப்பட்ட தேவனா இருக்கும். ஆகவே நம்முடைய ஜீவியத்திலும் கூட எப்படிப்பட்ட தடைகள் இருக்கலாம். கடைசி நேரத்து வரைக்கும் வழி அடைக்கப்பட்டே இருக்கும். இந்த வழியை திறக்க நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை எத்தனை பேர் உன்னை இடைஞ்சல் தொந்தரவு பண்ணியிருக்கலாம். எத்தனோ உன் ஜீவியத்தில் எத்தனோ காரியங்களில் தடையாக இருக்கலாம். வழிவாசல் திறக்காமல் இருக்கலாம். இந்த கடைசி நேரத்தில் உனக்கு வழிவாசலை திறந்து உனக்கு இருக்கிற இடைஞ்சலை மாற்ற, உனக்கு இருக்கிற இடைஞ்சல்களை எல்லாம் மாற்ற என் தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உன்னுடைய குறைவுகள், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு குறைவும் ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். தேடும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இந்த 2026வது வருஷத்தை நம்ம காண போகிறோம். ஆகவே கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிப்போமாக. அவர் நிறைவான தேவன் வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நிறைவான தேவன் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு ஜீவியத்தில் இருந்து இந்த 2026வது வருஷத்துல நிறைவாய் நீங்க குடும்பத்தோடு, கணவனோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு ஒரு மன மகிழ்ச்சியோடு சமாதானத்துடன் நீங்க வாழ தேவன் விரும்புகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். உனக்கு இருக்கிற தடைகளை அவர் நீக்க வல்லமை உள்ளவர். அடைக்கப்பட்ட அந்த வாசலை அவர் திறக்க வல்லமை உள்ளவர். செங்கடலையும் பிளந்த தேவன். இந்த செங்கடல்ல பாருங்க வழியை திறந்த தேவன். இஸ்ரவேல் ஜனங்க அது வழியாய் நடக்க செய்தார். நம்முடைய தேவன் பெரிய தேவனாய் இருக்கிறார். உனக்கு இருக்கிற சின்ன காரியங்களை இந்த வழிவாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறது. நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது இந்த வழிவாசலை திறப்பார். உன்னை அதிசயங்களை காண செய்வார். 2026வது வருஷத்துல நீ குடும்பத்தோடு தேவாலயத்துக்கு வருவாய்.
நீ ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், பூர்ண ரட்சிப்பு உண்டாகும். ரட்சிப்பு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நீ கண்ணீர் விட்ட அந்த கண்ணீரை அவர் காண்கிற தேவன். உன்னை அதிசயங்களை காண செய்வார். யோசுவா சொன்னது போல நானும் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னார். அது போலவே 2026 வருஷத்துல நீ எதிர்பார்க்காத நேரத்துல பெரிய அதிசயங்களை செய்து நீ மனமகிழ்ச்சி உண்டாகும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அவர் குறைகளை நிறைவாக்கும் தேவன். அவர் வல்லமையுள்ள தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, அதிசயமான தேவனே, இறை மகனாம் இயேசுவே, உம்முடைய நாமத்தினால் அற்புதம் நடக்கும். நிறைவாகும் அதிசயமே, அதிசயமான தேவனே, இந்த வேளையில உம்முடைய நாமம் அதிசயம். ஒவ்வொரு கத்தாவே அதிசயங்களை நிறைவேற்றிட்டாங்க. பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே, பாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே, உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய், உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். அல்லேலூயா. என் அதிசயத்தை காண செய்வார் சொல்றவங்க, இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கை வைத்து இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்க. அவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா தேவன் உண்மையுள்ளவர். அவர் சொல்லிட்டா அவர் மனம் மாற மாட்டார். மனம் மாறுகிறதுக்கு அவர் மனுஷர் அல்ல. ஒரு வார்த்தையாகிலும் அழிந்து போகாது. அவருடைய வார்த்தை உயிர் உள்ள வார்த்தை. அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷ கடைசியில வந்துட்டோம். ஒரு வாரம் பலவீனம் தான், பெரிய ஒரு போராட்டம். ஏன்னா அதிசயம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்க போகுது பாருங்க. பிசாசு முதலாவது ஜெபிக்கிறவர்கிட்ட தாக்குவான் வந்துட்டு. ஆனா கர்த்தர் என் அருகிலே நிழலா எனக்குள்ள இருந்து அவர் வாசம் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பலவீனம். இப்ப நின்று கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பனா, முதலாவது தேவ சமூகத்துக்கு நின்று பேசுவனா, அந்த அளவுக்கு பலவீனம். நேரத்தெல்லாம் படுத்தே காலு வலியெல்லாம் முள்ளு மாதிரி குத்துது, குதிங்காலு எல்லாம் பாருங்க. வந்துட்டு கர்த்தர் ஒரு மத்தியான நேரத்தில் ஒரு சிலருக்கு ஜெபம் பண்ண சொன்னேன், அம்மாவுக்கும் சொல்லி ஜெபம் பண்ண சொன்னேன். மத்தியான நேரத்தில் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிபூர்ணமான விடுதலை. இந்த குத்தல், இந்த வலி, நைட்டெல்லாம் தூங்கலை 2 நாளா. எப்படி தூங்க முடியும்? வலி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க இருக்கீங்க, அப்ப உமக்கு தெரியாம நீங்க அனுமதிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா அதிசயங்களை, ஒரு அதிசயத்தை காணுனா நமக்கு ஒரு சில போராட்டங்கள், அதெல்லாம் தாண்டி தான் நான் போக வேண்டும். ஜெபிக்க சொல்றார். அதனாலதான் நல்லா தூங்காத, நல்ல ஜெபி. அதுக்காக ஒரு சிலதை அனுமதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரெக்டா ஆண்டவர் பார்த்தார். செய்தி கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணும், 2வது சமையல் பண்ணணும், ஒரு சில காரியம் இருக்கு. அதனால எப்படியாவது என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போனதில்லை. இந்த பாப்பா எல்லாருக்குமே எழுதி கொடுத்துச்சு. அதுல எனக்கு வந்தது அமைதி. என்ன ஆண்டவர், நான் அமைதியா இருக்கணுமா நான் நினைக்கும் போது ஆண்டவர் உணர்த்தினார், இந்த இடத்துல நீ அமைதியா இரு, எங்கேயும் போக வேணாம், நான் அமைதலோடு இங்க இருந்து நான் உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஜனங்களை உண்மையோடு நீ நடத்து, நான் உன்னோடு இருக்கிறேன். பாருங்க, அந்த வார்த்தை என்னோடு பேசினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எழுதுறதுக்கு முன்னாடி இந்த பாப்பா ஜெபம் பண்ணி தான் எல்லாருடைய உள்ளத்துல பேசணும், அப்பா என்கிட்டையும் சொல்லி தான் ஜெபம் பண்ணிக்குங்க. பாருங்க, அது இந்த வார்த்தை அமைதியா இரு, அமைதி வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை மூலமா அநேக வசனத்தின் மூலமாகவும் கர்த்தர் பேசினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதுபோல ஒவ்வொருவருக்கும் வந்ததை அதுவும் வேற எதுவும் வந்தாலும் அதுக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, வேதத்தில் உள்ளதுதான் எழுதி கொடுத்ததுனால ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். எவ்வளவு போராட்டம், ஊழியர்கள் தானே, அவ்வளவு போராட்டம் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது.
அநேக போராட்டங்கள் வந்து அதில் நின்று ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளையும் தந்தார். அதிசயமா எங்களை நடத்தி வந்தார். சாட்சி சொல்லாதனால இந்த செய்தியின் பகுதியில் சொல்லுவோம்னு சொல்லிட்டு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொன்றும் சொல்லும் போது இந்த வனிதா அக்கா சொன்னது போல கர்த்தர் நடத்தி வந்து சொல்ல முடியாது. இந்த வார்த்தை அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க, சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் என் ஜீவியத்தில் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட தலை சுற்றி சுருண்டு படுத்துருவேன். அந்த லாஸ்ட்டில் கடைசியில் பாருங்க அப்படி இருக்கும். ஒரு நாள் அப்படியே படுத்து சோத்திரம் படுத்துருக்கும் போது ஒரு அசுத்தாவி என்ன இருந்துச்சு, காலை புரட்டி போட்டுருச்சு. என்னை கிட்டுக்குன்னு நடுங்கி போனேன் பாருங்க. நான் அப்போ முழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சோத்திரம் ஒரு அசுத்தாவி வந்து பிரட்டி என்னை காலை துண்டா தூக்கி அப்படி பிரட்டி விட்டுருச்சு. இப்போ இயேசுவின் ரத்தம் சொல்லிட்டு எந்திரிச்சிட்டேன். இந்த பகலில் ஒரு 12:30 இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் காத்துக்கொள்றார். ஏன்னா எல்லாருக்காகவும் ஜெபிக்கும் போது உங்களுக்கு போராடுகிற அந்த கிரியைகள் எல்லாம் வந்து இங்கே வந்தோம். விடுதலை முகாமும் நான் வைக்கிறோம். அது ஒரு பிசாசு தங்கி போச்சு வெளியில் போகாமல் அந்த இடத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல அப்படியே கால் இழுத்துக்கிட்டே பாம்பு நெளிகிற மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு ஆணுதான் வந்து ஆம்பளை பிசாசு மாதிரி தெரியுது. அது அப்படியே காலை அப்படியே வந்து என்ன செய்யுது வந்துட்டு அந்த வால் இப்படி ஆட்டும். அது மாதிரி நழுவி போகுது. ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. பக்கத்தில் தான் இருக்கேன் நான். வந்துட்டு அது கை செத்து போச்சு, பாதி உயிரோடு இருக்கு. போ பிசாசு இயேசு நாமத்தில் வந்து ஆலயத்தில் என்ன இருக்கு, போ வெளியில் சொன்ன இயேசுன்ற. அதனால நகண்டு முடியல, சிரமப்பட்டு கேட்டுக்கு வெளியே போயிடுச்சு. ஏன் சொல்ல வரேன்னா பாருங்க, விடுதலை முகாம் அடிக்கடி ஆரம்பத்தில் வச்சோம் விடுதலை பெறும்படியாக. ஆனால் நம்ம ஜெபிக்கிற எப்பயும் திறப்பில் நின்று ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக ஒரு காலையிலையும் சாயந்தரம் தான் ஜெபிக்கிறோம். எப்பயும் திறப்புல இருந்து ஜெபிக்கும் போது முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது அதை விட பெரிய அதிசயங்களை அவர் செய்வார். என் ஜீவியத்தில் இப்படியாக கர்த்தர் காத்து கொண்டார். இந்த இடத்துல வந்து கர்த்தர் வழி நடத்துகிறார். உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். 2024 வருஷத்துக்குரிய வாக்கு தத்துவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் வந்து வாடகை வீட்டில் இருக்கும்போது கரத்தை அப்படியே தூக்கி வலது கரத்தை தூக்கி என்ன செய்யற உட்கார வச்சு இந்த வசனத்தை நிறைவேற்றுறார் என் ஜீவியத்தில். கர்த்தருக்கு ஜெகஜோதியா பார்க்கும் பெரிய ஒரு பிரகாசமா முகத்தை பார்க்க முடியல. அந்த அளவுக்கு தேவ தூதருக்காக முன்னாடி தேவன்மார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து அப்படி ஒரு வாக்கு தத்தத்தை என் ஜீவியத்தில் நிறைவேற்றினார். இந்த 2025 வருஷத்துல வந்து கர்த்தர் வாக்கு தத்தத்தை தந்தார். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இந்த வாக்கு தத்தத்தையும் கர்த்தர் தாமே நிறைவேற்றி தந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய அவர் பலி அதிசயமானது என்று பார்க்கிறோம். எப்படிப்பட்ட போராட்டமும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் வந்த போதும் கூட கர்த்தர் தான் பாதுகாத்தார். யார் அவமதிச்சாங்களோ ஒரு விஷயமாவே என்னை எடுக்க மாட்டாங்க. என் குடும்பத்தில் அத்தனை பேரும் இங்கே வந்து எத்தனை இடத்துல ஊழியம் பார்த்துருக்கிறேன், வரல. வேம்பாருக்கு விசேஷமா இந்த இடத்துல வந்து தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். கடல் ஓரம் நான் எப்பயும் ஊழியம் பார்த்ததில்ல. பாண்டிச்சேரியில் பார்க்கும்போது கடல் ஒரு 30 கிலோமீட்டரு ஒரு மன நிம்மதியாக இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்தப்போ கடல் ஓரமாக தள்ளி விட்டாங்களே, என்ன செய்ய சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு. எங்கே நான் பயந்தனோ இந்த இடத்துல இருந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிற, எந்த குறைவும் இல்லாதபடி கர்த்தர் வழி நடத்துகிறார். ஒவ்வொரு விசுவாசிகளும் வந்து கர்த்தர் எனக்கு சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் கர்த்தர் கொடுத்த விசுவாசிகளுக்காகவும் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. மகிமை அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வலியாய் வந்தாலும் வல்லவரின் கரமை நடத்திடுமே. வனாந்திரமே
பலியாய் வந்தாலும் வல்லவரே கரமே நடத்திடுமே, உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே நிச்சயமாய் இன்றே நடந்திடுமே, கர்த்தரின்றே யுத்தம் செய்வாரே, உனக்கெதிரான ஆயுதம் வாய்க்காதே. ஹல்லேலூயா. சத்துருவை மேற்கொள்ளும் அது ஒரு அதிசயமான தேவன், நிச்சயமா இன்றே நடந்திடும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் செய்து கர்த்தர் நமக்கு ஜெயத்தை வாங்கி தர வல்லமையுள்ளவர். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் அதிசயங்களை செய்ய காண செய்வார். அவர் மாறாத தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபின் சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம், 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நேரம் இல்லாததுனால எல்லாரும் மொழிங்கள் படியிடுவோமாக. கடைசி இந்த 2025வது வருஷத்துல கடைசி நிமிஷத்துல நாம் வந்திருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய ஆவியினால் நான் நிரப்பப்பட்டு நாம் இந்த 2026வது வருஷத்துல நாம் பிரவேசிப்போமாக. கர்த்தர் ஜெயம் கொடுக்கும் தேவனாய் இருக்கிறார். உன்னை அதிசயங்களை அவர் செய்கிற தேவன். வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று தாவீது ராஜா சொன்னார். ஆகவே நீ 2026வது வருஷத்துல சம்பூர்ணமாய் நீ சாப்பிட்டு கர்த்தர் உன்னை திருப்தியாக்க வல்லமையுள்ள தேவனாகி இருக்கிறார். உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்னார். இந்த வேலை கடைசி நிமிஷத்துல வந்திருக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவோமாக. ஒரு 2 நிமிஷம் இருக்கிறது. 2026வது வருஷத்துல நம்ம கர்த்தர் இந்த வருஷத்தை ஆசீர்வதித்து தர முடியாய். ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. ஓ சகல்லக துர்ரபக்கத்துடா துர்ரபக்கத்துடா. ஹல்லேலூயா. வல்லமை, தேவ வல்லமை. ஹல்லேலூயா. சகல்லக துர்ரபக்கத்துடா பல்லக துடமன துர்ரபக்கத்துடா. எல்லாரும் மொழிகால் படியிட்டு கர்த்தாவே 2026வது வருஷத்தை ஆசீர்வதித்து தாங்க என்று நாம் சொல்லுவோமா? சகல்லக துர்ரபக்கத்து தேவ துடபக்கத்துடா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வல்லமை, தேவ வல்லமை. சிக்கட்டக்கத்துடா துடபல்லக்கத்து தேசக்கட்டக்கத்துடா துடபக்கத்துடா. ஹல்லேலூயா. வல்லமை, வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. இந்த ஒரே ஒரு நிமிஷம் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்படை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் 2026வது வருஷத்தை ஆசீர்வதித்து தாங்க. ஓ மகிமை. இந்த வருஷம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தீங்களே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, வருகிற காலங்களில் உங்களுடைய பாதுகாப்பு காணப்படட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சுகட்டகத்து ரபகத்து டோதுட பல்லகத்து டோது ரபகத்துடா. சுகட்டகத்து ரபகத்துடா. ஒவ்வொருவரையும் நீங்க அதிசயங்களை காண செய்கிறபடியால் நன்றி. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ சுகட்டகத்து ரபகத்து டோதுட பல்லகத்து டா சுகட்டகத்து டபா ரபகத்து டோதுட பக்கத்துடா. ஹல்லேலூயா. 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 2026வது வருஷத்தை கர்த்தர் காண செய்தார். அதற்காக நன்றியுள்ள இருதயத்தோடு கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்ன வசனத்தின்படியும் அதிசயங்களை ஒவ்வொருவரையும் காண செய்தார். அதற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 2026வது வருஷத்துக்குரிய வாக்கு தத்தத்துக்காக இன்று தான் 2-3 நாள் காத்திருக்கும் போது ஒவ்வொரு நாள் நான் கேட்பேன், கர்த்தர் தாமே இந்த மத்தியான வேளையில கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை இந்த வருஷத்துக்குரிய சபைக்கு நமக்கு தந்த வாக்கு தத்தத்தை
ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம். ஒருவர் மைக்கில் வாசிங்க. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த 2026வது வருஷத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்களேன், வந்து கர்த்தர் தேற்றுகிற தேவனா வெளிப்படுவார். இந்த 2026வது வருஷத்துல பூமியில என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனா ஒருவர் நம்மளை என்ன செய்கிறார்? பாதுகாத்து வந்து தேற்றுகிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று வாக்கு தத்துவம். இந்த 2026வது வருஷத்துக்குரிய வாக்கு தத்துவம் எல்லாரும் சொல்லுவோமா? சொல்லுங்க. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல. எல்லாரும் சொல்லுங்க. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். கர்த்தர் 2026வது வருஷத்துக்கு சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தத்திற்காய் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னொரு முறை சொல்லுங்க. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அந்த 2026வது வருஷத்தை யாரு மேலேயும் நீங்க நம்பிக்கை வைக்க கூடாது. கர்த்தர் ஒருவர் உங்களை தேற்றுவார், அதிசயமாய் நடத்தி தருவார். உங்களுக்கு குடும்பத்தை நீங்க நடக்கிற வழியை திரும்பி பார்த்தா இந்த வழியில தாண்டி எப்படி வந்தோம், இந்த துன்பத்திலிருந்து எப்படி வந்தோம் என்று நீங்க அதிசயமா நினைப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னார். இந்த 2026வது வருஷத்துல உங்களை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். திடமனதாய் இருந்து நீங்க காணப்பட வேண்டும். கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக மறுபடியும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.